ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பௌர்ணமி. அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இந்த ஒரு மஞ்சள் நிற மூட்டையை நீங்கள் கட்டுறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு தான். அதில் குறிப்பாக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இந்த 3 நாட்களையும் நம்ம தவற விடவே கூடாது. இந்த வருடம் ஆடி மாதம் ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள் 2 முக்கியமான விசேஷம் வருது. அதாவது அதே ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் ஆடி பௌர்ணமியும் வருது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 3வது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசையும் வருது. அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் இந்த ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது என்னன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21, ஜூலை 28, ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 11. மொத்தமாக ஆடி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதில் 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமியும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசையும் வருது. அந்த வகையில் ஜூலை 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறையை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஆடி அமாவாசை மட்டும் இல்லை, ஆடி தபசும் இருக்குது. ஆடி தபசுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் சங்கரன் கோவிலில் ரொம்ப அற்புதமான தவம் புரிஞ்சது மூலயமா இறைவன் சங்கர நாராயணனா காட்சி அளித்தார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய புராணம் இருக்குது. அந்த புராணத்து வழியாக வந்தது தான் இந்த ஆடி தபசு. அதனால் அன்றைய தினம் நிறைய பேர் வீடுகளில் சங்கர நாராயண பூஜையும் செய்வாங்க. அதுபோக அன்றைய தினம் ஹயகிரீவருக்கு உகந்த ஒரு நாள். உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஹயகிரீவர் நினச்சி பூஜை பண்ணலாம். யூடியூப்பில், கூகுளில் ஹயகிரீவர் சம்மந்தப்பட்ட எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது. அதையெல்லாம் உட்கார வச்சு உங்கள் பசங்களை சொல்லலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் சொல்லலாம். உங்களோட குழந்தைகள் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, இல்லை அந்தளவுக்கு அதிகமாக மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும், என்னோட குழந்தைகள் காலேஜ் வரைக்கும் போயிட்டாங்க இருந்தாலும் படிப்பில் மந்தமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஜூலை 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் ஹயகிரிவரை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம். நிறைய பேர் வீடுகளில் ஹயகிரிவரை வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமாக கோரமாக இருக்கிறதால பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட சாதாரண ஹயகிரிவர் வச்சு இல்லாமல் லக்ஷ்மி ஹயகிரிவர்னு நிறைய படங்கள் இருக்குது. அந்த ஃபோட்டோவை நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணி கூட ஹயகிரிவரை நினச்சி அன்றைய தினம் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யலாம். அது மட்டுமா, அன்றைய தினம் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமானா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நம்மளோட ஆசிரியர் நம்ம குருவுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை தான் குரு பூர்ணிமா. அன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கற்றுக் கொடுத்த உங்கள் ஆசிரியரையோ இல்லை குருவையோ பார்த்து நீங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யலாம். அப்படி உங்களுக்கு குரு யாரும் இல்லை அப்படின்னா கடவுள் தான் உங்களோட குரு. கடவுளை உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுவும் குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்கள் குருவை வணங்குறது கூடுதல் சிறப்பு. ஆக மொத்தத்தில் ஜூலை 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஹயகிரிவருக்கு உகந்த நாள், அது மட்டும் இல்லாமல் குரு பூர்ணிமான்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை, இந்த சில பொருட்களை ஒரு மஞ்சள் நிற மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் நீங்கள் கட்ட போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் உங்கள் உள்ளங்கை அளவுக்கோ இல்லை கர்ச்சீஃப் அளவுக்கோ இருக்கக்கூடிய ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட மஞ்சள் நிறத்தில் துணி இல்லைனா வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் கலந்த நீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த வெள்ளை துணி மஞ்சள் நிற துணியாக மாறிடும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு கட்டாயம் நீங்கள் மஞ்சள் நிற துணியை தான் பயன்படுத்தணும். ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லைனா கூட எப்படியாவது தயார் பண்ணிவிடுங்க. இல்லாத பட்சத்துக்கு பரவாயில்ல, நீங்கள் வெள்ளை நிற துணியை பயன்படுத்திக்கோங்க. ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:50 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பௌர்ணமி திதி முடிஞ்சிடுது. அதுக்கு காரணம் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாமே பௌர்ணமி ஆரம்பிச்சிடுறதால ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:50க்கெலாம் பௌர்ணமி முடிஞ்சிடும். அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஒரு 5 மணிக்குள்ள இல்லை ஒரு 4 மணிக்குள்ள பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள் நிறத்தில் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் 4 விதமான பொருட்களை போட போகிறீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு,
புதுசாக கல்லுப்பு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் சமையலுக்கு ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பாக்கெட் கல்லுப்பை எடுத்து அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டுக்கோங்க. அடுத்ததாக கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 5 எண்ணிக்கையில் மிளகு, சுத்தமான பூச்சி இல்லாத ஒரு 5 மிளகை எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு துண்டு மஞ்சள். அதுக்கப்புறமா அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைக்கணும். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த மஞ்சள் நிற துணியை விரித்து வச்சு அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு, அதில் 5 எண்ணிக்கையில் மிளகு, அப்புறம் ஒரே ஒரு துண்டு மஞ்சள், அப்புறமா ஒரு 5 ரூபாய் நாணயம், இது எல்லாத்தையும் வச்சு இப்போ அந்த மஞ்சள் நிற துணியை உங்களோட குலதெய்வத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் அம்பாள், அம்மன் இப்படி எல்லாரையும் நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் நிற துணியை அப்படியே மூட்டையாக கட்டுங்க. மூட்டையாக கட்டி முடிச்சு போட்டு, முடிஞ்சா அந்த முடிச்சு அவிழாத அளவுக்கு நூல் போட்டு கூட கட்டிடலாம். அதுக்கப்புறமா இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனக்குழப்பம், பணக்குழப்பம், கொடுத்த கடன் திரும்பி வரணும், தீராத நோய் தீரணும், உங்கள் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, மகனுக்கு நல்ல திருமண வரன் அமையணும், மகளுக்கு திருமண வரன் அமையணும், இப்படி எல்லா வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டு இப்போ இந்த மஞ்சள் நிற மூட்டையை வச்சுருக்கீங்களே, இந்த மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல வெளிப்பக்கமாக கட்டணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வீட்டோட வெளிப்பக்கமாக ஒரு நூல் போட்டு நிலைவாசல்ல இப்படி கட்டி விட்டுருங்க. இதில் நம்ம போட்டிருக்கூடிய பொருட்கள் உங்களுக்கே தெரியும். கல்லுப்பு, 5 மிளகு, 1 ரூபாய் நாணயம், மஞ்சள். இந்த ஒரு மூட்டையானது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல கட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதமும் அதை பிரித்து பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மிளகோ கல்லுப்போ இல்லை மஞ்சளோ ஏதாவது ஒரு பொருள் வீணாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன பொருள் நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொருளை அப்புறப்படுத்திட்டு புதுசாக அதே மாதிரி கல்லுப்போ இல்லை மஞ்சளோ வச்சுட்டு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நிலைவாசலை கட்டிடுங்க. ஏற்கனவே அந்த மூட்டையிலேருந்து எடுத்துருக்கக்கூடிய பழைய கல்லுப்பு, மஞ்சள், மிளகு இது எல்லாத்தையும் கால்படாத இடத்துல தண்ணியில் விட்டுருங்க. இந்த ஒரு மூட்டையை ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தயார் பண்ணி நீங்கள் கட்டும்போது உங்கள் வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதெல்லாம் வராது. தேவையில்லாத போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி இது எதுவுமே நெருங்காது. மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பு, மகாலட்சுமிக்கு உரிய நிறம் மஞ்சள் நிறம், மகாலட்சுமிக்கு உகந்த குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சள், 5 ரூபாய் சில்லறை நாணயங்கள்னு சொல்லி இப்படி ஒட்டுமொத்த அமைப்பையும் ஒரு மூட்டையாக தயார் பண்ணி நீங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டும்போது அந்த மகாலட்சுமியோட அம்சம் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வரைக்கும் பண வரவுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள்லாம் தெரிச்சு ஓடிடும். இந்த ஒரு மூட்டையை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இப்படி யார் வேணாலும் தயார் பண்ணி செய்யலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:50 மணிக்குள்ளே தயார் பண்ணி கட்டிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பௌர்ணமி முடிஞ்சிடும். ஒருவேளை இந்த ஒரு பௌர்ணமிக்கு இதை உங்களால் செய்ய முடியலன்னா அடுத்து எப்போ செய்யலாம்? அடுத்ததாக ஆடி செவ்வாய் வருது, அதுக்கப்புறமா ஆடி வெள்ளி வருது, அதுக்கடுத்தா ஒரு ஆடி ஞாயிறு வருது. ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி இந்த 3 நாட்கள் ஏதோ நாட்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கட்டுறது கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.